விருச்சிக ராசி மிகவும் ஆழமான மனிதர்கள், அழகான மனிதர்கள், பேச்சு திறமை அதிகமுள்ள மனிதர்கள், வெளியில் அமைதியாக இருப்பாங்க. பார்க்க தான் அமைதி, பாஞ்சா புலி அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். உள்ளுக்குள்ளே அப்படி எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு குழம்பு மாதிரி, இவங்க அக்னி பிளம்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சாந்த சுரூபமாக பசுமாடு மாதிரி ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா மனதில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் ஒன்றுமே காட்டிக்க மாட்டாங்க. ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளை போல் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவங்களுடைய அடிப்படை குணமே அதுதான். ஏன்னா நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய், ஆளக்கூடிய கிரகம். அதே மாதிரி துணிச்சலும் உங்களுக்கு அதிகம், மன வலிமையும் அதிகம். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. பல கோணங்களில் அவங்கள டெஸ்ட் வச்சு தான் அவங்கள நம்புவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக எடுத்துப்பாங்க. ரகசியங்களை யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அதுவும் குடும்ப ரகசியம்னா வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் வெகுளித்தனமாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக வெளிப்படையாக ஸ்லோவாக தான் இருப்பாங்க. அதை அவங்கள பற்றி டிக்ளேர் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி அப்படியே அப்சர்வ் பண்ணி இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக புட்டு வச்சுருவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் நண்பனாங்க அப்படின்னா அது வாழ்க்கை துணையாகட்டும், உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், உன்னை நம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கையை பிடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். துரோகம் நடந்துருச்சு அல்லது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ அதை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே தேல். அதனால் நீ அன்னைக்கு தவறு செஞ்சல அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கொட்டு வச்சிருவாங்க. இது பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய உறவுகள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் இவங்களை உறவாக நேசிக்கிறோம், உயிராக நேசிக்கிறோம், ஆனால் இவங்க கொஞ்சம் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளே கொஞ்சம் குழம்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிறைய ஸ்க்ரீன் ஓடிட்டே இருக்கும். நம்ம இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மனதில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்களை இவங்க மறக்கவே மாட்டாங்க. இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, பொறுமையாக தான் இருப்பாங்க, நிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டான டைமில் சொல்லி ஜெயிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தலைமை பொறுப்பு, நல்ல ஒரு தொழில், இது எல்லாமே அமையும். ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான். பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வ பெயரை ஒரு 3 முறை எங்களுடைய கமெண்டில் தெரிவித்து நீண்ட நாளாக பிரார்த்தனை ஒன்று வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழில் நல்லா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல தடைகள் வரும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய ஆரம்பித்தாங்கன்னா கூட நிறைய தடைகள் வரும். யாருடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்காது. செய்கிற வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, கடுமையாக உழைப்பாங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலும் கூட வெளிநபர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் தான் இவங்களை வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலிகளாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க. இவங்களால
உன்னால் சாதிக்க முடியாதுப்பா, நீ எல்லாம் இதை விட்டுரு, ஏன் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற, போராடிட்டு இருக்கிற, இதை தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது பொழப்ப பாருப்பா அப்படின்னு அவங்ககிட்டயே போய் சொல்லியிருப்பாங்க. அவங்க முன்னாடியே ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா தைரியமானவங்க, கான்ஃபிடென்ட்டாக என்னால் இதில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். அவங்களே வந்து ஒரு நாள் ஆச்சரியப்படுவாங்க, நான் இதை முடியாதுன்னு சொன்னேனே, எப்படி ஜெயிச்ச அப்படின்னு வந்து அவங்களே ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியமான நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சாதாரண வேலையை கூட பவர்ஃபுல்லான வேலையாக மாற்றக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் தான். பெரும்பாலும் இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், ஆர்மி இந்த மாதிரி தொழிலும், அதை மருத்துவம் சார்ந்த தொழிலெலாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். பிஸ்னஸ் செஞ்சாங்க, அதிலே ஃபைனான்ஸ் வச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்களும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது, மெக்கானிக்கல் சார்ந்த தொழில் செய்கிறது, எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் செய்கிறது, ரிசர்ச் சம்மந்தமான தொழில் செய்கிறது, ஐடி ஃபீல்டு போகிறது, இதெல்லாம் இவங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே, இதில் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழில் சார்ந்த எஜுகேஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய சாதனையாளராகக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவங்க, பேசும்போது அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசக்கூடியவங்க தான். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல இன்கம்மை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில் இவங்க வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனையாளராகக்கூடிய யோகமுள்ள ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பணநிலை எப்போ தான் நிறைவாகும், தன்னிறைவு கிடைக்குமா, எப்போ தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும், நல்ல யோகமான ராசிங்கிறீங்க, நல்ல அதிர்ஷ்டமான ராசிங்கிறீங்க, எப்போ தான் அவங்க அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 18லேருந்து 25 வரைக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒரு 26லேருந்து 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்காது, ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு 35லேருந்து 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி தென்படும் இவங்களுடைய வாழ்க்கையில். 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பாதிக்க திறனுள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப பாசமானவங்க. ஆனால் அந்த பாசத்தை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஆரம்பத்தில் குடும்ப நபர்கள் வந்து இவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. கரெக்டாக ஏதாவது இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நடந்திருக்கா அவங்களுடைய வீட்லேயும் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு பொறுப்பான நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வள வருவாங்க. அதே நேரம் தனிமையாக கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. எல்லாத்தையுமே தான் சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவங்களுக்கு இருக்குது. தன்னால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் பண்ண முடியும், நான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் குடும்ப உறவுகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, அவங்ககிட்ட எப்படி இருப்பாங்க, வெளியில் தான் இப்படி இருக்காங்க, தொழிலில் தான் இப்படி இருக்காங்க, குடும்ப உறவுங்கிட்ட ரொம்ப அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. பல விஷயங்களும் ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. தொடர்ந்து காயம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா பொங்கி எழுந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபேக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டு இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது இந்த விருச்சிக ராசி என்பவர்களால் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 or 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சகோதரர் இருந்தாருன்னா கருத்து வேறுபாடு தான், சண்டை சச்சரவு தான், சொத்து சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண் உறவாக இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அவங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு, அவங்க மூலிமா ஒரு வருமானம், அவங்க மூலிமா ஒரு சில உதவிகள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் விருச்சிக ராசி அன்பர்களும் அவங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவுமே ரொம்ப பொறுப்பானவங்க, ஃபேமிலிக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய கஷ்டத்தை வந்து அவங்ககிட்ட அதிகம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதலாளாக போய் நிற்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சில நஷ்டம் ஏற்படும், இருந்தாலும் அதை வந்து வெளியில் பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையார் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தாய்க்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல் சோர்வு, பிபி, சுகர், இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த விருச்சிக ராசி தாயாருக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிங்க.
தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வரும், அவருக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் வரும், பணக்கவலை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஜெயிப்பாங்களா, ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிதி சம்மந்தமான பிரச்சனை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய தந்தைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்குமே ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் தான் பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க ஒருவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் இவங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உயிராக நேசிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். துரோகம் நடந்துருச்சு அப்படின்னா நீண்ட நாள் அந்த வலியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக ஈகோ கிளாஸுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் சரி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு போனாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மறைமுகமாக ஏதாவது திறமைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே இவங்ககிட்ட மறைமுகமான திறமை அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஏதாவது நடக்க போகிறது அப்படின்னா முன்கூட்டியே அவங்க உணர்ந்துருவாங்க. அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கடவுளை அப்படி உள்ளுக்குள்ளே இருந்து நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சிவன், முருகன், காளியம்மன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடெலாம் இவங்க செய்கிறது நல்லது. அது செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது, சிவபெருமான் வழிபாடு செய்கிறது, சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது, நாய்களுக்கு உணவு வழங்குறது, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.